ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரஸ்வதி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அனுபவிச்ச கொடுமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்துல. சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிட்டு தாமா இருக்காரு அந்த லேடி வார்டனை, கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நான் சொல்றத கேட்கலாட்டி சாப்பாட்டுலயோ தண்ணியிலயோ நான் விஷத்தை கலந்து கொடுத்துருவேன், உன் குழந்தை எல்லாமே ஆயிரும்னு அந்த லேடி வார்டன் சொன்னாங்கன்னு சரஸ்வதி சொல்றாங்க. அதான் நான் பொறுமையாவே இருப்பேன். வீட்டுல எல்லாரும் சரஸ்வதிக்கு தைரியத்தை சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அவரோட அம்மா சொல்றாங்க, இனிமேட்டு சரஸ்வதியை சுத்தி எல்லாமே நல்ல விஷயமா நடக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குமான்னு சொல்லிட்டு தமிழ் போயிடுறாரு. சரஸ்வதி எந்திரிக்கிறப்ப ஒரே குழந்தை போட்டோவா ஒட்டி வச்சிருக்காங்க அவங்க ரூம்ல. எதுவுமே பார்த்த உடனே ஒரே குழந்தைங்க போட்டோவா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு தமிழ் கிட்ட சொல்றாங்க சரஸ்வதி. மேக்னாவோட மாமாவை சந்திக்கிறதுக்கு அர்ஜுன் வர்றாரு, அர்ஜுனோட மச்சானும் வர்றாங்க. சரஸ்வதி தான் இந்த மாதிரி வித்தியாசமா யோசிப்பா அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. மேக்னாவோட மாமாக்கு புத்திசாலித்தனமா யோசிச்சு மாட்டி விட்டாரு மேக்னாவோட மாமாவை. சார், எங்களை நீங்க காட்டி கொடுக்காம இருந்ததுக்குன்னு மேக்னாவோட மாமா கிட்ட சொல்றாரு அர்ஜுன். மேக்னாவோட மாமா சொல்றாரு, யாரு வெளியே எடுக்கிறது, அதனாலதான் உங்களை காட்டி கொடுக்கலன்னு சொல்றாங்க அர்ஜுன். அர்ஜுன், வெளியே எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார்னு சொல்றாங்க. மேக்னாவோட மாமா சொல்றாரு, நாங்க வெளியே வந்த பிறகு தமிழை நாங்க சும்மா விட மாட்டோம், அதுக்காண்டியாவது நீங்க வெளியே எடுக்கணும்னு அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க. சரின்னா அர்ஜுன் சொல்லிட்டு கிளம்புறாரு. தமிழோட அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க, சந்தோஷமா சாப்பிடுறாங்க. தமிழோட தங்கச்சி வர்றாங்க. சரஸ்வதி கிட்ட நீங்க நல்லா இருக்கீங்களான்னு தமிழோட தங்கச்சி கேக்குறாங்க. இந்த வார்டன் உங்களை கொடுமைப்படுத்தினாங்களாமே அப்படின்னு தமிழோட தங்கச்சி கேக்குறாங்க. அதுக்கு தமிழோட அப்பா, அதை தூண்டி விட்டதே உன் புருஷன் தானே அப்படின்னு சொல்றாரு. எப்ப பாரு அவரையே நீங்க குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு தமிழோட தங்கச்சி சொல்றாங்க. அப்புறம் சரஸ்வதி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனோட வீட்டுல எல்லாரும் தப்பு தப்பா சரஸ்வதியை பத்தி பேசுறாங்க. தமிழோட தங்கச்சி வர்றாங்க. அப்ப சரஸ்வதியை பத்தி நாங்க தான் இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பொய் சொல்றாங்க. மாமா பிசினஸ் டீலிங் வேண்டான்னு தமிழோட தங்கச்சி சொல்றாங்க. அர்ஜுன் சொல்றான், அவ்வளவு சீக்கிரத்துல நான் தமிழை விட்டுற மாட்டேன், ஏதாவது நான் செஞ்சே தீருவேன்னு சொல்றான். நாளை பார்க்கலாம். இன்றைய சிந்தனை: அன்பு கொள்ளாதவர் கடவுளை அறியாதவர், ஏனென்றால் அன்பே கடவுள்.